இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது சிபி தம்பி ரொம்ப சின்ன பையன். அதுக்குமா என் மேல கோவம் இருக்கு? சிபி தம்பியுமா என்ன விரோதியா பாக்குது? ஆமாமா, நான் சிபி சார் மனசு மாறி இருப்பாரு, உன் மேல இருக்கிற பழைய பாசத்தோட தான் இருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா சிபி சார் அப்படி இல்ல, ரொம்ப கோவமா இருக்காரு. கோவமா தான் இருப்பாங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா? இப்ப மட்டும் நீ யாரு, உங்க அம்மா யாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கீங்க, இப்ப வரைக்கும் எவ்வளோ பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன நடக்கும்? ஏய், உன்னை யாரடி உள்ள விட்டது? முதல்ல வெளியே போ. ஓஹோ, மேடம் பாட்டி வீடுன்ற உரிமையில திட்டுறீங்களோ? என்ன பாக்குற? எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க தான் ஜனாமாவோட பொண்ணு, நீ தான் ஜனாமாவோட பேத்தி. ஆனா எல்லாருக்கும் அந்த ஹசீனா தான் உன்னோட அம்மான்னு நம்ப வச்சிருக்கீங்கல்ல. சிபிக்கு மட்டும்தான் உன்னோட அம்மா இவங்கன்னு தெரியும். ஆனா இவங்க அவரோட அத்தன்னு தெரியாது. ஐயோ, எப்படி கிளியரா நூல் படிச்ச மாதிரி சொன்னேனா? சம்யுக்தா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. இது நீ யார்கிட்டயும் சொல்லிராத. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. இப்பவே போறேன். சிபி கிட்ட இந்த கிராமத்துல ஒரு பாட்டு சொல்வாங்களே, வில்லு பாட்டு, வில்லு பாட்டு மாதிரி பாடி காட்டுறேன். ப்ளீஸ் சாம், இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்பதான் நாங்க எங்க ஃபேமிலில எல்லாரும் ஒன்னா சேரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது ப்ளீஸ் நீ கெடுத்து விட்டுறாத. நான் எப்படியெல்லாம் கெஞ்சிருப்பேன் உன்கிட்ட. என்ன தர தரன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினானே சிபி. இப்ப உன் லட்சணம் அவனுக்கு தெரிய வேண்டாமா? ப்ளீஸ் சாம். வேணாமா, ப்ளீஸ் சொல்லாதம்மா. நோ சான்ஸ். இப்பவே சொல்றேன். சிபி,